ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். A to Z வந்து ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம 700 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோம். காலம் எடுத்தோம், காலக்குழி. அந்த காலக்குழி 6 ஃபீட்டு ஹைட்டு, 4x4 வந்து ஸ்கொயர். இந்த அளவில் எடுத்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பி எல்லாமே தரமான கம்பி போட்டிருக்கோம். சில இடத்துல வந்து இந்த பிராண்டட் இல்லாத கம்பெனியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏஆர்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் கம்பி ஏஆர்எஸ்ஸை. இப்போ ஏஎஸ்ல வந்து நேற்று எல்லாம் போட்டாச்சு, ஃபிட்டிங்லாம் அமிச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே கட்டு வேலை போட்டு ஜல்லி போட போகிறாங்க. இந்த ஜல்லி போட்டு ஃபினிஷ் ஆனோடனே மணலை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஒர்க்கு தயாராகும். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்கா, கம்பி தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன கம்பி போட போகிறோம், குவாலிட்டி. இன்றைக்கி லோக்கலில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். ஒரு 10,000 ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதுக்காக நம்ம பிராண்டடை விட்டுருவாங்க. பிராண்டட் கம்பி வந்து அவங்க தரமான கம்பி செக் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கம்பி வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்புறம் மழை தண்ணியோ எதனாலையும் கம்பி துருப்பிடிக்காது, சரிங்களா? அதனால தான் நம்ம பிராண்டட் கம்பி போடுறோம். அந்த கம்பி துருப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா கீழே சீலிங் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்புறம் கிராக்கு, வெடிப்பு, வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு உங்களுக்கு நிறைய பேர்டன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு பில்டிங் கட்டும்போது நல்ல தரமான கம்பி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக வரும் அந்த பில்டிங்கு. இன்றைக்கி இந்த ஒர்க்கு தான் நடக்குது. எல்லாம் பக்காவாக போயின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறோன்னு.